வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் சிம்ம ராசினருக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 வருகிற மே 1ஆம் தேதி, அதாவது சித்திரை 18ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி நடக்க போகுது. இதுவரைக்கும் குரு மேஷ ராசியிலிருந்து பலன்கள் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாக போறாரு. குரு பெயர்ச்சினாலே எல்லார்கிட்டையும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். நவ கிரகங்களும் பெயர்ச்சி ஆகிட்டு தான் இருக்கு. குறிப்பாக சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இவங்க மாத அளவில் பெயர்ச்சி ஆவாங்க. இருக்கிறதுலையே வேகமாக பெயர்ச்சி ஆகக்கூடியவர் சந்திர பகவான் தான். ஏன்னா இவர் 2.25 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். வேகமாக பெயர்ச்சி ஆகிறதுனால இந்த கிரகங்களோட பெயர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதில்லை. ஆனால் வருட கிரகங்கள் ஆகிய குரு 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும், சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும், ராகு கேதுக்கள் 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆவாங்க. அதனால தான் இந்த கிரகங்களோட பெயர்ச்சிக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படுது. அதுலேயும் குரு பெயர்ச்சினா எல்லாரும் சந்தோஷமாக குதூகலத்தோடு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா குரு ஒரு சுப கிரகம். நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர். குருவுக்கு 5, 7, 9 ஆகிய 3 பார்வைகள் இருக்கு. அதுலேயும் 5 மற்றும் 9 ஆகிய 2ம் சிறப்பு பார்வைகள். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்வாங்க. அந்த வகையில் இப்போ குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்க போறாரு. இந்த குரு பெயர்ச்சியால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம். சிம்மம் மகம், பூரம் மற்றும் உத்திரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கிய சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் 9ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போறாரு. இதோட சனி 7ஆம் வீட்லேயும், ராகு 8ஆம் வீட்லேயும் மற்றும் கேது 2ஆம் வீட்லேயும் இருந்து பலன்கள் கொடுத்துட்ருக்காங்க. சனி 7ஆம் வீட்டில் இருக்கிறதும், ராகு கேதுக்கள் 8 மற்றும் 2ஆம் வீட்டில் இருக்கிறதும் நல்ல அமைப்பு கிடையாது. அதே மாதிரி குரு 10ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறது ஒரு சிறப்பான அமைப்பு இல்லைன்னு சொன்னாலும், குரு ஒரு சுப கிரகம், சிம்ம ராசிக்கு நன்மைகளை தரக்கூடிய கிரகம். அந்த வகையில் குரு 10ஆம் வீட்டில் இருக்கலாம். இந்த கிரகங்கள் இருக்கிற அமைப்பை சேர்த்து வச்சு குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது ராசிக்கான பலன்தான், லக்னத்துக்கு கிடையாது. தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டுக்கு குரு பெயர்ச்சியாக போகிறதுனால வேலை பளு அதிகரிக்கும். வேலை மாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சிறப்பான காலம் கிடையாது. வேலை மற்றும் தொழில் செய்கிறவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டியது இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். செய்கிற வேலையில் கவனமாக செயல்படணும். வேலை மாற்றத்துக்காக காத்துட்ருக்கிறவங்க உண்மையிலேயே தேவைப்பட்டால் மட்டும் வேலை மாற்றம் செய்யுங்க. இல்லைன்னா இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணுறது நல்லது. கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டுக்கு குரு பெயர்ச்சியாக போகிறதுனால புண்ணிய காரியங்கள் செய்வது நன்மையை கொடுக்கும். குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன்கள் அதிகம். அந்த வகையில் குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் பார்வையாக உங்கள் 2ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக உங்கள் 4ஆம் வீட்டையும் மற்றும் 9ஆம் பார்வையாக உங்களோட 6ஆம் வீட்டையும் பார்க்க போகிறாரு. 2ஆம் வீட்டு கேதுவால் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் இப்போது குரு பார்வையால் மாறப்போகுது. தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால வருமானம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனை தீரும். ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும்.
குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் காணப்படும். திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். 7ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால திருமண வரன் பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது. வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். குழந்தைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும். ஒற்றுமை மேம்படும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலம் இது. அடுத்து தாயார் ஸ்தானம், வீடு வண்டி வாகனம் மற்றும் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டை குரு பார்க்க போறதுனால இதுவரைக்கும் தாயின் உடல் நலத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும். தாயின் உடல்நிலை சீராக இருக்கும். புதுசா வீடு மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் மற்றும் வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் கை கொடுக்கும். அதே மாதிரி புதுசா வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் சிறப்பாக இருக்கும். இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மற்றும் வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினச்சவங்களுக்கு எல்லாம் இப்போது அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து கடன், நோய், எதிரியை குறிக்கக்கூடிய 6ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால ரொம்ப நாளாக இருந்து வந்த உடல்நல பிரச்சனை எல்லாம் சரியாகும். தீரா நோய்க்கு மருந்து கிடைக்கும். பழைய கடன் தீரும். புதிய கடன் கிடைக்கும். உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க உங்ககிட்ட இணக்கமாக இருப்பாங்க, இல்லைன்னா உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. எதிர்ப்புகள் குறையும். புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை அமையும். வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக முடிவு ஏற்படும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பம் தீரும். மன அமைதி ஏற்படும். இப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். 2ஆம் வீட்டில் கேது இருப்பதால் வாக்கு கொடுப்பதை தவிர்க்கணும். பற்கள் மற்றும் கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். தேவையில்லாத கடன்களை தவிர்ப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. ராகு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஜீரண உறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதனால உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். சனி 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். உங்கள் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்வது நல்லது. இது வரைக்கும் நாம் பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். இது எல்லா சிம்ம ராசிக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அவங்கவுங்க ஜாதகத்தில் இப்போ நடக்கிற தசாபுக்திக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும். உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். அதுவே சுமாரான தசாபுக்தினா பெரிய அளவில் நன்மைகள் இல்லைனாலும் தீய பலன்கள் கண்டிப்பாக குறையும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட கொடுத்து பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு, நவகிரக சன்னதியில் இருக்கிற குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி மற்றும் சிவன் வழிபாடு மேன்மைகளை அதிகரிக்கும். இந்த குரு பெயர்ச்சியால் உங்கள் எல்லாருக்குமே நன்மையே நடக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் ஒரு நல்ல ஜோதிட தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.